வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 28. மதியம் வரை கலாட்டாவாக ரைடெல்லாம் முடித்துவிட்டு அதன்பின் வாட்டர் கேம்ஸ் சென்றனர். கருணடிக்கின்ற லூட்டியில் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்த இவர்களின் குடும்பம் சூழ இருந்த மற்றவரின் கவனத்தையும் அவ்வப்பொழுது கவர்ந்து இழுத்தது. வெக்கங்கட்டவர் எப்படி பல்ல காமிச்சுக்கிட்டு பொது இடம் பார்க்காம கூத்தடிக்கிறா பாருங்க என அங்கே இருந்த ஒருவள் அருகே இருந்த மற்றொருவளிடம் பொறும. அவளின் விழிகளும் சிந்துவின் ஆனந்த சிரிப்பை கண்டு தீப்பற்றி எரிந்தது. கருண் சிந்துவிடம் ஏதோ வம்பு வளர்க்க அவள் நகைத்தபடி சிந்துவின் தோள்களை பற்றி கொண்டும் தருணை பிடித்து அவன் பின்னே ஒளிந்து கொண்டும் அவனுக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்தாள். அதை கண்டு தான் குறிப்பிட்ட பெண்கள் இருவரும் வயிறெறிந்து பொறுமிக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவள் சிந்துஜாவின் முன்னாள் மாமியார் ஆனந்தின் அம்மா, இன்னொருவள் சிந்து திருமணத்திற்கு முன்பு வசித்த அபார்ட்மெண்டில் உள்ள ஒரு குடியிருப்பு வாசி. இருவரும் முறையே தங்களின் பேத்தி மற்றும் மகளின் துணைக்காக என்று அங்கே வந்துவிட்டு ரைடு போக தைரியம் இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து வம்பளந்து கொண்டிருந்த பொழுதுதான் சிந்துவின் குடும்பம் அவர்களின் கொல்லி கண்களில் விழுந்தது. ஆனந்தின் தங்கை பெண்ணான ஹரிதாவும் அமலாவின் பெண்ணும் நெருங்கிய தோழிகள். என்ன, அவளை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எப்படி என்று வியந்தாள் பிளாட் வாசியான அமலா. ஏன் தெரியாது? அந்த பிசாசு தானே தெரியாதனமா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை மொத்தமா எமனுக்கு தார பார்த்து கொடுத்தேன் என நீலி கண்ணீர் வடித்தாள் ஆனந்தின் அம்மா. அப்படியா? அப்ப ஹரிதாவோட மாமாதான் அந்த பெரிய பையனோட அப்பாவா என்று அதிசயித்தபடி தாடையில் கை வைத்தாள் அவள். என்ன வளர்ற? என் பையனுக்கெல்லாம் பிள்ளையும் இல்ல ஒண்ணும் இல்ல. அவன் இறந்த அன்னைக்கே இவ வீட்டை விட்டு ஓடிட்டாள். இவன் யாருக்கு பிறந்தானோ? இல்ல, உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். உங்க மகன் இறந்து எத்தனை வருஷம் இருக்கும் என ஆனந்தின் அம்மாவிடம் விவரம் கேட்டவள் சிந்து மற்றும் தருணின் ரகசியங்களை அவளிடம் பிட்டு பிட்டு வைத்தாள். நான் சொல்றது எத்தனை உண்மைன்னு உங்களுக்கு இப்ப புரியுதா? அவ எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போதே கர்ப்பமா இருந்திருப்பா போல இருக்கு. ஏன்னா அவ அங்க வந்த 8 மாசத்துல எல்லாம் இந்த பையன் பிறந்துட்டா. அந்த சமயம் அவளுக்கு வேலை கொடுத்து தன்னோட தங்க வச்சுட்டு இருந்த பொண்ணுதான் இவ விதவன்றதே எங்களுக்கு சொன்னா. இப்போ புருஷனா இருக்கானே இவன் எங்க கண்ணு முன்னதான் அவளுக்கு தாலி கட்டி பொட்டாட்டியா சேர்த்துக்கிட்டான். அந்த பையனுக்கு அப்போ 4 வயசு இருக்கும் என்ற அனைத்தையும் தெளிவாக்கினாள். என்ன என்று அதிர்ந்து போய் அமர்ந்திருந்த சிவகாமி, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? அப்போ அந்த பையன் என் மகனுக்கு பிறந்தானா என்றாள் பிரமிப்போடு. ஆமா, எது மேல் வேணும்னாலும் சத்தியம் பண்ணி சொல்றேன் என்று ஆணித்தரமாக கூறினாள் அமலா. சந்தோஷ ஆர்ப்பரிப்பில் ஒன்றாக கொட்டமடித்துக் கொண்டிருந்த அந்த குடும்பத்தை பார்த்திருந்த சிவகாமியின் விழிகள் அடுத்த தருணையை வெறித்து பார்த்தது. பாசத்தினால் அல்ல, அவனை எப்படி தனக்கு உபயோகமாக மாற்றலாம் என்று. எப்பொழுதும் அடுத்தவர் உழைப்பிலே உறிஞ்சி வாழும் குணம் கொண்ட குடும்பம்தான் சிவகாமியினுடைய குடும்பம். ஆனந்த் இறந்த பின் குழந்தை இல்லாத மகள் மருமகனை தன்னுடன் சேர்த்து கொண்டாள் அவள். கணவனைப் போலவே மருமகனும் வாயில்லா பூச்சி என்பதால் அவர்களுக்கு வசதியாக போயிற்று. தங்கள் வசதிக்கு அம்மாவும் மகளும் ஆண்களின் சம்பாத்தியத்தை தங்களுக்கு பிடித்த மாதிரி ஆடை அணிகலன்கள் சேர்த்து பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தனர். 7 வருடங்களாக பிள்ளை இல்லாமல் இருந்த நளினிக்கு ஹரிதா பிறந்தாள். அவளுக்கு 3 வயதிருக்கும் பொழுது அவள் தந்தை இறந்துவிட சிவகாமியுடைய கணவனின் சம்பளம் மட்டுமே அந்த குடும்பத்தின் வரவு என்றாகி போனது. எப்படி இருந்தாலும் குணம் மட்டும் மாறாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவள் தன் கணவனின் தள்ளாத வயதிலும் அவனை வேலைக்கு அனுப்பி வருமானம் பார்த்து கொண்டிருந்தாள். கடந்த ஆண்டு அவரும் தவறிவிட அந்த வீட்டில் சம்பாதிக்கும் ஆண்களின் வாடகையே இல்லாமல் போனது. இருக்கும் ஒரே சொந்த வீட்டில் 2 போர்ஷன்களை வாடகைக்கு விட்டுவிட்டு மற்றொன்றில் இவர்கள் குடும்பம் வாழ்ந்தது. எத்தனை நாட்களுக்குத்தான் சிக்கனமாக வாழ்வது என கிரிமினலாக யோசித்த பொழுதுதான் சிவகாமிக்கு தன் பேத்தியையும் தங்கள் வாரிசாக்கி தங்களுக்கு அடங்கி சம்பாதித்து போடுகின்ற மாப்பிள்ளையாக தேட ஆரம்பித்தனர். 1 வருடமாக எவ்வளவு தேடியும் இவர்கள் எதிர்பார்ப்புப்படி மாப்பிள்ளை அமையவில்லை. ஒன்று தங்களுக்கு அடங்கி போகிறவனாக தெரிந்தால் சம்பாத்தியம் சரியில்லை,
நன்றாக சம்பாதிப்பவன் அடங்கி போகிறவனாக தெரியவில்லை. தருண் தன் பேரன் என தெரிந்ததும் அந்த சுயநல பிண்டத்திற்கு அவன் மீது எந்த அன்பும் தோன்றவில்லை. அவனை எப்படி தனக்கு உபயோகமாக பயன்படுத்தலாம் என்ற குறுக்கு யோசனைதான் பிறந்தது. பார்த்தால் நன்றாக வசதியாக இருப்பது போல்தான் தோன்றுகிறது. அது அந்த சிந்து கட்டியிருப்பவனின் சம்பாத்தியமா, அல்லது இந்த பையனுக்கும் ஏதாவது வருமானம் நன்றாக வருகிறதா? அப்படி மட்டும் வருமானம் ஈட்டுபவனாக இருந்தால் எப்படியாவது அவனிடம் நைச்சியமாக பேசி தன் உறவையும் உரிமையையும் நிலைநாட்டிவிட வேண்டும். அதோடு அவனை வற்புறுத்தி தன்னுடன் அழைத்து சென்று ஹரிதாவிற்கு திருமணம் செய்து வைத்துவிட்டால் அதன் பிறகு என் காலம் வரையில் இவனை வைத்தே வருமானத்திற்கு பஞ்சமில்லாமல் ஓட்டிவிடலாம் என்று முடிவு செய்து உடனே தன் பேத்தியை தேடி எழுந்து சென்றாள். அவளிடம் மேலோட்டமாக விஷயத்தை கூறியவள் சிந்துஜாவின் குடும்பத்தை கண்காணிக்க தொடங்கினாள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஸ்கூட்டியில் பின் தொடர்ந்தவர்கள் இறுதியில் வீடு வரை சென்று அடையாளம் தெரிந்து கொண்டார்கள். அதன்பின் தங்கள் வீட்டில் மகளுடன் சேர்ந்து தெளிவாக திட்டமிட்ட சிவகாமி பேத்தி ஹரிதாவை தனக்கு டிரைவர் ஆக்கி அவளுடன் தருணின் அன்றாட நடவடிக்கைகளை நோட்டமிட ஆரம்பித்தாள். அவன் பெரிய கம்பெனியில் நல்ல சம்பாத்தியத்தில் இருப்பது அவர்களுக்கு ரொம்பவே வசதியாக போயிற்று. பார்க்க ஹேண்ட்ஸமாக, சாந்தமாக, நல்ல அழகனாக இருந்த தருணை ஹரிதாவிற்கும் மிகவும் பிடித்து போனது. தன் பாட்டி சொன்னதை போல் இவனை மட்டும் எப்படியாவது வளைத்து போட்டுவிட்டால் நிம்மதியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகி விடலாம் என்று எண்ணினாள். இப்படியே நாட்கள் கடந்த நிலையில் தருணை தனிமையில் சந்திக்க நேரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகாமிக்கு ஒரு வாரத்திற்கு பின் அதற்கான சந்தர்ப்பம் அமைந்தது. தன் அலுவலக நண்பர் ஒருவருடைய குழந்தையின் பர்த்டே பார்ட்டியை அவர்கள் வீட்டில் முடித்துவிட்டு வெளியே வந்தவன் தன்னுடைய காரை எடுக்கச் செல்ல காத்திருந்த சிவகாமி வேகமாக அவன் முன் வந்து குறுக்கே நின்றார். நெற்றியை சுருக்கியவன் தன் எதிரே வந்து நின்ற வயதான பெண்மணியை குழப்பத்துடன் ஏறிட்டான். யார் இவர்கள்? பார்க்க வயதானவர்கள் போல் இருக்கிறார்கள். எதற்கு என்னை வழிமறிக்கிறார்கள் என்று சிந்தித்தவன் அவளிடம் பேசினான். என்ன பாட்டி, என்ன வேணும்? நீ தாண்டா ராஜா வேணும். இத்தனை நாளா உன்னை பத்தின விவரத்தை மறைச்சு இந்த பாட்டிய நல்லா ஏமாத்திட்டாளே அந்த பாவி. நான் என்ன செய்வேன்? இப்படி ஒரு பேரை எனக்கு இருக்கிறது தெரியாம மகனை நினைச்சே வாழ்க்கைய வேதனையில தொலைச்சிட்டனே. இப்பதானே இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என் பேரை உருவானதையும் பிறந்ததையும் மறைச்சு அந்த பாதகத்தை தனக்கு வேறொரு வாழ்க்கையை வசதியா அமைச்சுக்கிட்டாளே என முதலை கண்ணீர் வடித்தாள் சிவகாமி. அவளின் பேச்சில் தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் குழம்பி நின்றார் தருண். எப்படி புரியும்? தன் தந்தையையும் தாயையும் பாசத்திலும் மரியாதையிலும் இமயம் அளவுக்கு இதயத்தில் உயர்த்தி வைத்திருப்பவனுக்கு அவள் யாரை பற்றி குறை சொல்லி இப்படி குறிப்பிடுகிறாள் என்றே முதலில் தெரியவில்லை. இறுதியில் இந்த பாட்டி ஆள் மாறி வந்து தன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்ற முடிவுக்கு வந்தவன், சாரி பாட்டி, நீங்க பேசுறது ஒண்ணு எனக்கு புரியல. அநேகமா ஆள் மாத்தி என்கிட்ட தவறா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தானா? இல்ல நான் இது உங்களை வீட்டுல கொண்டுட்டு விட்டுமா என்று தன் வாழ்வை வேதனையில் ஆழ்த்த திட்டம் போட்டுக்கொண்டு இருப்பவள் என தெரியாமல் பணிவாக பேசினான் தருண். ஐயோ, இவன் இப்படி பேசுறான்? அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட மயங்கி கிடக்குறான் போல இருக்கே. இவன் கிட்ட நகாசு பேச்செல்லாம் செல்லுபடியாகாது. பொட்ல அரைஞ்ச மாதிரிதான் விஷயத்த சொல்லணும். நான் ஆள் மாதிரிலாம் பேசலப்பா. நல்லா தீர விசாரிச்சுட்டு தான் உண்மையை சொல்றேன். நீ என் மகனுக்கு பிறந்த என் சொந்த ரத்தம், என்னுடைய பேர. உன் அம்மா உன்னை நல்லா ஏமாத்தி வளர்த்தி வேறு ஒருத்தன் உனக்கு அப்பாவா கை காட்டி விட்டா. ஆனா அது உண்மை இல்ல. அவ என் மகனுக்குத்தான் உன்னை பெத்தெடுத்தா. இப்ப இருக்கிறவன் உன்னுடைய சொந்த அப்பாவே இல்ல என்று விழிகளில் நீர் பெருகி வழிய நடித்தாள். அவள் பேச்சு தலையில் இடியா இறங்க தாங்க இயலாமல் விக்கித்து நின்றான் தருண். சித்தார்த்தின் மலர்ந்த கனிவான முகம் கண்ணெதிரை தோன்ற, அவர் என்னை பெற்ற தந்தை இல்லையா என ஒரு நொடி மனதில் அதிர்ந்தவன் மறுநொடி ஆவேசமாய் அதை எதிர்த்தெழுந்தான். நோ, இவர்கள் பொய் சொல்கிறார்கள். இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அவர்தான் என்னுடைய அப்பா. அவரை தவிர வேற யாரும் எனக்கு அப்பா இல்லை. நான் நம்ப மாட்டேன். அவரை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று தனக்குள் மறுகியவன் தன் எதிரே நின்றவளை சினத்துடன் உறுத்து பார்த்தான். இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. என் அப்பா அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இனிமே இது போலலாம் என்கிட்ட தப்பா பேச முயற்சி பண்ணாதீங்க. அப்படி மீறி நடந்தீங்கன்னா வயசானவங்க கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது என ஆத்திரத்தில் அவளை நன்றாக எச்சரித்து விட்டு ஒதுங்கி சென்று
வேகமாக கார் கதவை திறந்து ஏறி அமர்ந்தான் தருண். தருணுடைய பேச்சில் ஒரு நொடி திகைத்து நின்ற சிவகாமி, இல்ல, இப்பொழுது நமக்கு இருக்கும் அருமையான வாய்ப்பு இவன் ஒருவன்தான். எக்காரணத்தை கொண்டும் இவனை கை நழுவி செல்ல விடக்கூடாது என்ற ஆங்காரமாய் அகத்தில் முடிவெடுத்தாள். புறத்தில் வேதனையில் துடிக்கும் அரிதாரத்தை உடனே பூசிக்கொண்டாள். நீ இந்த கிழவி சொல்றத நம்ப வேண்டாப்பா, நம்ப வேண்டாம். அந்த அளவுக்கு உன்னை பெத்தவ உன்னை ஏமாத்தி வளர்த்திருக்காளே என அரற்றியவள். ஆனா ஒரே ஒரு முறை அவள்கிட்ட உன் பிறப்புக்கான அப்பா யாருன்னு மட்டும் கேட்டு பாரு, அப்ப உண்மை தெரியுப்பா என ஓங்கி ஒப்பாரி வைத்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.